சக்தி சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் ஒரு சிறு தகவலை இந்த பதிவின் மூலம் உலகறிய செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இதோ பதிவு. புலம்பியே வாழும் வாழ்க்கை மிக மிக கொடுமை. பிறரும் இந்த உலகில் வாழ வேண்டும் என நினைப்பதுதான் பெருமை. என் உறவுகளே, நமக்கு கீழும் பல பேர் இன்றும் சமநிலையில் அடையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்நிலைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் வாழும் வாழ்க்கையின் நிலைமையை புரிந்து கொண்டு நமக்கு கீழும் இருப்பவர்கள் நம் நிலையை அடைய வேண்டும் என்று நீங்கள் ஒரு பொழுதேனும் நினைத்த தருணங்கள் உங்களுக்குள் ஏற்பட்டு விட்டதா? அதுபோல் தருணங்களை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ள நீங்கள் முதலில் எப்படி இந்த உலகில் வாழ வேண்டும், எப்படி இந்த உலகை கையாள வேண்டும் என்பதை ஒரு நாளேனும் ஒதுக்கி அறிந்தது உண்டா உங்கள் மனம் என நீங்கள் நினைத்தால் மட்டுமே இவைகள் அனைத்தும் மாறும் இந்த மண்பரப்பின் மீது. என் உறவுகளே, வாழ்க்கை அனைவருக்கும் பொதுவானதுதான். இதன் மீது இருக்கும் அத்தனை இயற்கை வளங்களும் அனைவருக்கும் சொந்தங்கள் தான் என நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க தொடங்கிவிட்டால் போதும். இந்த உலகம் சமமாகும். இந்த உலகத்தில் மீது இருக்கும் எல்லா உயிர் இனங்களும் நமக்கு வரமாகும். என் உறவுகளே, அழகானது இந்த வாழ்நிலைகள். இதில் நமக்கு கீழையும் இருப்பவர்கள் கோடி. அவர்களும் நமக்கு சமமாக இந்த உலகில் வாழ வேண்டும் என்ற நினைப்புகளோடு நமக்குள் கொண்டு அழகான இந்த வாழ்நிலையை கையாளும் மனித பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். பிறகே இந்த வாழ்க்கை என்னவென்று உங்களுக்கு அறியும். நீங்கள் வாழ்நிலைகளில் சாதித்தவைகள் எவையவைகள் என்று நீங்கள் உணர்ந்த பிறகுதான் இந்த உலகில் வாழும் நிலைகள் உங்களுக்கு உணர வைக்கும். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது. அதை இதுபோல் நிலைகளில் கையாளும் மன பக்குவத்தை உங்களுக்குள் கொள்ளுங்கள் என்று இந்த பதிவின் மூலம் அனைவருக்கும் புலம்பல்களை கொள்ளும் அழகு தமிழ் கவிதை கழகம். இது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இது கழகம், இல்லை என்றால் இது என்னவென்று நீங்களே சொல்லும் விதமாக பதிவில் சொல்லுங்கள். பார்ப்போம் உங்கள் மனநிலையின் பக்குவங்கள் என்ன என்று. என் மனப்பக்குவத்தை இந்த பதிவின் மூலம் உலகறிய செய்துவிட்டேன். என் உறவுகளே, தித்திக்கும் ஒரு தினமும் பிறருக்கும் தித்திப்பாகும் நினைப்புகள் உங்களுக்குள் வரணும். அதுவே இந்த நிலைகளின் நோக்கம். இந்த நோக்கத்தில் நீங்கள் பயணிக்கும் பொழுதுதான் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாய் அமையும். என் உறவுகளே, இனிதே இந்த வாழ்க்கை. இதனோடு அழகாக வாழும் இயற்கைகள் எல்லாம் நமதே என எண்ணுவோம். அனைவரும் சமமாக வாழட்டும் இந்த உலகில். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது.